ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவுலேருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நேற்று வந்து நம்ம இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கோட சார்ட் ரீடிங் பார்த்தோம். இன்னைக்கு என்ன சார்ட் ரீடிங் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், ஸோ M&M ஃபின், இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட் ரீடிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நான் யூஸ் பண்ற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்ஷன் தான். ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், பாட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ்ஜு, ரேசிங் வெஜ்ஜு, அப்புறம் சேனல் பேட்டர்ன்ஸ், கப் அண்ட் ஹேண்டில், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி சார்ட் ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் டெய்லியும் பார்க்கறது மூலிமா நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்ஷன் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். சேம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து அப்ளையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து மகேந்திரா ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருந்தது முன்னாடி, கரண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நான் வச்சிருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம். இப்போ இது வந்து லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா 2006 அந்த மாதிரி டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கு நவம்பர் மந்த்து. நம்ம வந்து பார்க்கக்கூடியது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2009, இந்த 2010ங்கிற ரேஞ்சிலேருந்து பார்க்கலாம். ஏன்னா டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா போகும். அதனால நம்ம 2010லேருந்து கொஞ்சம் வால்யூமோட இந்த ஸ்டாக்கை பில்ட் ஆன பிறகு அதுக்கடுத்தது மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கா. இந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு வந்து அடிக்கடி சொல்ற விஷயம், எவ்ரி வீடியோவில் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரெண்ட் தெரிஞ்சு அப்படின்னா 50% கேம் ஓவர். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ட்ரெண்டுனா அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, கன்சால்டேஷன், அவ்வளோதான். கன்சால்டேஷன்னா சைடுவேஸ். இந்த மூணே ட்ரெண்டு தான் மார்க்கெட்டில் இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஹை, எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. தெரியுதுங்களா இந்த ஒரு பாயிண்ட்ல? இங்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, புதுசா பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, எகைன் இங்கே ஒரு பாயிண்ட்ல ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கேருந்து ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, எகைன் இங்கேருந்து என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் ஒரு புல் பேக், அதாவது ஹையர் லோ வந்துட்டு எகைன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஹை தான் போயிருக்கு. நமக்கு வந்து என்ன நடந்திருக்கணும், இதையும் பிரேக் பண்ணிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ண முடியாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன விஷயம், செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது வந்து வீக் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் பார்த்து தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ அது வீக் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன ட்ரெண்ட் இருக்கு, பேலன்ஸ் ரெண்டே ட்ரெண்ட் தான் இருக்கு. கன்சால்டேஷன் ஒன்று, டவுன் ட்ரெண்ட் ஒன்று. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ல பாருங்க, இங்க புல் பேக் எடுத்தது இங்கிருந்து ஈக்குவல் ஈக்குவல் ஹைக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈக்குவல் ஹை தான். கேண்டில் பாடியிலிருந்து பார்க்கும்போது அங்கிருந்து கீழே வரும்போது என்ன நடந்திருக்கு, அதே ஒரு சப்போர்ட் தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம இந்த ரெண்டாவது டைம் நம்ம எடுக்கும்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்குதா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்போர்ட் ஜோனா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் புல் பேக்கா வந்தது. இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன நடந்திருக்கு, செல்லர்ஸை விட இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுவே மேலே பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கீழே இந்த சப்போர்ட் ஜோன்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ உங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இந்த இடத்துல. ஸோ மேலே பிரேக் ஆகுமா, கீழே பிரேக் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இங்கே அதுக்கடுத்து எகைன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எல்லாம் இங்கே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் பையர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டில் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. தெரியுதுங்களா? எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனுக்குலாம் வரும்போது என்ன நடந்திருக்கு, அந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கா. அப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸோட ஏரியா. அப்போ இந்த ஜோனை பிரேக் டவுன் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா? அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம டிராக் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த பாயிண்ட்டும் கிடைச்சிடும். ஓகே, அந்த பாயிண்ட்ல பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஓகே இப்போ வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா எகைன் இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிட்டு இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகுதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஓகே, இங்கிருந்து என்ன நடந்திருக்கு, சேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு போயிருக்கா. எகைன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இந்த ஜோனை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்னாகும்,
புதுசா பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல பிரேக் டவுன் குடுத்துருக்கு. குடுத்த பிறகு இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம். இந்த டபுள் பாட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் நெறையா டைம் சொல்லிக் குடுத்துருக்கேன். இத வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து டே டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்ணேன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அந்த பாயிண்ட். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு. தெரியுதுங்களா? இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு போயிட்டு, டபுள் பாட்டம் வந்தாலே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு போயிரும். ஓகேங்களா? அப்ப டபுள் பாட்டம் வரத பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க் பண்ணி வைக்கணும். இத வந்து நீங்க மண்டையிலே ஏத்திக்கணும். ஓகேங்களா? டபுள் பாட்டம் வந்துச்சு அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை வந்தா கீழ வரக்கான சான்சஸ் இருக்குங்கிறத மண்டையில ஏத்திக்கணும். ஓகே. இங்கிருந்து பாருங்க. ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதா? அகைன் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட். புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிருக்கா? அகைன் பார்த்தீங்கன்னா, புல் பேக் வந்துட்டு போம்போது, இனி என்ன நடக்கணும்? இந்த இடத்துல புதுசா ஹை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியல. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆகுது. அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? பையர்ஸ் வந்து வீக் ஆயிட்டாங்க. செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்போ பையர்ஸ் வீக்கா இருந்தாங்கன்னா, 2 விஷயம் நடக்கலாம். என்ன? ஒண்ணு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஆர் பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு தெரியுதுங்களா? இது புதுசா ஒரு லோ வச்சிருக்கு. இங்கிருந்து ஒரு புல் பேக். புதுசா இன்னொரு லோ, புல் பேக். புதுசா இன்னொரு லோ. தெரியுதுங்களா? டவுன் ட்ரெண்டு புதுசா பார்த்தீங்கன்னா, கீழ போயிட்டு இருக்கானா? இத மார்க் பண்றேன் பாருங்க. இது ஒரு லோவா? அத பிரேக் பண்ணிட்டு, இங்க ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருச்சா? புதுசா ஒரு லோ. தேர்டு பார்த்தீங்கன்னா, அத பிரேக் பண்ணிட்டு இன்னொரு லோ வந்துருச்சா? அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? திருப்பி புல் பேக் போயிட்டு, திருப்பி வரும்போது இன்னொரு லோ வைக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு, இந்த ஜோன விட்டு கீழ இறங்க முடியல. அப்ப இந்த ஜோன வந்து மார்க் பண்ணி வைங்க. என்ன ஜோன் அது? டபுள் பாட்டம். அந்த விஷயத்த வந்து நீங்க மண்டையில ஏத்திட்டே இருக்கணும். ஓகேங்களா? டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா? டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும்? மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்ப எகைன் என்ன ஆகுது? ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுதா? அகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் போயிட்டு கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துருச்சா? ஈக்குவலா வந்துட்டு திருப்பி மேல போம்போது பார்த்தீங்கன்னா, இதே ஹைக்கு போக முடியல. எகைன் போம்போது பார்த்தீங்கன்னா, அத விட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ போயிருக்கு. தெரியுதுங்களா? அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது இந்த இடத்துல. இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா? மேலேயும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா? இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் சேனல் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஃபாலிங் சேனலோட ஃபாலிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல பிரேக் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, மேல பிரேக் ஆகறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓகே. இது பிரேக் ஆயிட்டு என்ன நடந்திருக்கு இங்கிருந்து பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா? இந்த விஷயத்த பாருங்க. அகைன் புல் பேக் போயிட்டு இங்கிருந்து போக முடியல. புதுசா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஃபார்ம் பண்ண முடியாம இதுவரைக்கும் கீழ வந்தது. ஓகே. இது வந்து என்ன பாயிண்ட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஏரியா. அத வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட். ஏன்னா, இது பிரேக் அவுட் குடுத்துட்டு மேல போயிருக்கு. எகைன் வரும்போது இதுவரைக்குமே வரலாம். இதுவரைக்கும் கூட வரலாம். இது பிரேக் ஆச்சு அப்டின்னா, டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். ஓகே. இந்த ஜோனுக்கு வந்துட்டு எகைன் என்ன ஆயிருக்கு? ஒரு கன்சால்டேஷன் காட்டியிருக்கா இந்த இடத்துல. ஏன்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து பவர் கம்மியாயிருச்சு. ஏன்னா, பையர்ஸ் அதிகமா இருந்திருந்தாங்கன்னா, இங்க போயிருக்கும். பையர்ஸ் இல்லாதனால என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா வருதா? அத வந்து மார்க் பண்ணுங்க. ஓகே. இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் கன்சால்டேஷன் ஆயிட்டு, இந்த ஜோன வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஏன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக் டவுன் குடுக்கவே முடியல. இந்த ஒரு பாயிண்ட்ட. அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துலலாம் வரும்போதெல்லாம் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா, பையர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்கங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் பாருங்க. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சப்போர்ட் ஜோன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. நெறைய டைம் ஹிட் ஆயிருக்கா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்லயும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ல வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப் சைடு கொண்டு போக. பிரேக் டவுன் பண்ண விடல. ஓகே. இப்ப மேல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். எகைன் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு கீழ வரும்போது சேம் சப்போர்ட் தான். அப்போ இது ஒரு பாருங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் தியரின்னு சொல்லலாமா? ஒரு பாக்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கா? ரேஞ்ச் பவுண்டா இது? இது எப்போ இந்த பாக்ஸ் விட்டு மேல பிரேக் ஆச்சு அப்டின்னா மேல போகும். கீழ பிரேக் ஆச்சு அப்டின்னா கீழ போகும். ஓகே. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, மேல போய் பிரேக் அவுட் குடுத்திருக்கு இந்த இடத்துல. பிரேக் அவுட் குடுத்துட்டு ட்ரெண்ட் எகைன் என்ன ஆயிருக்கு? ட்ரெண்ட பாருங்க. புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி எகைன் போகும்போது என்ன பண்ணணும்? புதுசா வந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா? ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்டின்னா என்ன ஆகும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருச்சு. எகைன் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு புல் பேக் போயிட்டு எகைன் புதுசா ஒரு லோ வைக்குங்கிற விஷயம் எதிர்பார்க்கலாமா? இந்த சப்போர்ட்க்கு வரலாம் அப்படின்னு. ஆனா, இங்க தான் வந்து நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். புதுசா லோ வைக்க முடியல. வைக்க முடியாம என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்தா என்ன அர்த்தம்? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, அது மேல போகறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படின்னா, மேல போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குங்கிற விஷயத்த நம்ம எல்லா வீடியோலயும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்டா இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல புரியுதுங்களா உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சார்ட் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். பட் நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு ஸ்டாக்கோட கேரக்டர வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டு நெறையா சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்க. அப்படிங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்கு டெக்னிக்கலா அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு புரிய வரும். நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நெறையா சார்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.